ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வசித்து வந்தான். அவனுக்கு படிப்பில் அவ்வளவு ஆர்வம் இல்லை. விளையாட்டிலும் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான். மற்ற சிறுவர்கள் ஓடி ஆடி விளையாடும் போது ராமு ஒரு மரத்தடியில் சோம்பேறியாக படுத்துக் கொண்டிருப்பான். அவனுடைய பெற்றோர் அவனை பலமுறை கண்டித்தும் அவன் மாறவில்லை. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு புதிய ஆசிரியர் வந்தார். அவர் பெயர் திரு முருகன். அவர் மாணவர்களை வித்தியாசமான முறையில் கையாள்வதில் வல்லவர். ராமுவின் நிலையை கவனித்த ஆசிரியர் முருகன் ஒரு நாள் அவனை தனியாக அழைத்தார். ராமு, உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டார் ஆசிரியர். ராமு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, எனக்கு தூங்கவும் படம் பார்க்கவும் பிடிக்கும் சார் என்றான். ஆசிரியர் புன்னகைத்து, சரி, ஆனால் இந்த உலகத்தில் நீ சாதிக்க விரும்பும் விஷயம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். ராமுவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். அப்போது ஆசிரியர் ஒரு சிறிய செடியை ராமுவிடம் கொடுத்தார். இந்த செடியை நீ தினமும் கவனித்துக்கொள். அதற்கு தண்ணீர் ஊற்று. சூரிய ஒளி படும்படி வை. இது எப்படி வளர்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றார். ராமுக்கு இது ஒரு புதிய வேலையாக இருந்தது. அவன் தினமும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றினான். சூரிய ஒளி படும்படி வைத்தான். சில வாரங்களில் அந்த செடியில் இருந்து ஒரு சிறிய இலை துளிர்விட்டது. ராமுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அந்த இலையை பார்த்து சந்தோஷப்பட்டான். நாட்கள் செல்ல செல்ல அந்த செடி மேலும் வளர்ந்தது. பூக்கள் பூத்தன, காய்கள் காய்த்தன. ராமு தினமும் பள்ளி முடிந்து வந்ததும் அந்த செடியை கவனிப்பதில் நேரத்தை செலவிட்டான். அந்த செடி அவனுக்கு ஒரு நண்பனை போல ஆகிவிட்டது. ஒரு நாள் ஆசிரியர் முருகனிடம் ராமு வந்தான். சார், இந்த செடி எவ்வளவு அழகா வளர்ந்திருக்கு பாத்தீங்களா? நான் தினமும் கவனிச்சதாலதான் இப்படி வந்திருக்கு என்றான் ராமு பெருமையுடன். ஆசிரியர் புன்னகைத்தார். ஆமாம் ராமு, நீ ஒரு சின்ன செடியை கூட இவ்வளவு பொறுமையாகவும் கவனமாகவும் பார்த்துக்க முடிஞ்சா உன் வாழ்க்கையையும் நீ அப்படி மாத்திக்க முடியும். உனக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கு. நீ முயற்சி செஞ்சா எல்லாமே சாத்தியம் என்றார். அந்த நொடி ராமுவுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. நாம் எதை கவனிக்கிறோமோ அது வளரும். நாம் எதில் முயற்சி செய்கிறோமோ அதில் வெற்றி பெற முடியும். அன்றிலிருந்து ராமு படிப்பில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். விளையாட்டிலும் ஆர்வம் காட்டினான். அவனுடைய சோம்பேறித்தனம் அவனை விட்டு போனது. சில வருடங்களுக்கு பிறகு ராமு அந்த கிராமத்திலேயே ஒரு சிறந்த மாணவனாக விளங்கினான். அவனுடைய கடின உழைப்பாலும் முயற்சியாலும் அவன் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்தான். ஆசிரியர் முருகன் அன்று சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் எப்போதும் ஒலித்துக்கொண்டே இருந்தன. நீதி முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. நம்முடைய கவனத்தையும் உழைப்பையும் எதில் செலுத்துகிறோமோ அதில் நிச்சயம் வெற்றி பெறலாம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய பொக்கிஷம் ஒளிந்திருக்கிறது. அதை நாம் தான் கண்டறிந்து வெளிக்கொண்டு வர வேண்டும்.